பேக் டு பவானியில் சரி கரெக்டாக 3:15 நம்ம வந்து இறங்கியாச்சு சேலம். இப்போ நம்ம ட்ரெயினும் கரெக்டாச்சு. இப்போ வாங்க யார்கிட்டையாவது கேட்டு நமக்கு இப்போ சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இதுக்கப்பா கொண்டாந்து விட்ட ட்ரெயினுக்கு தேங்க்யூ டட்டா பை லவ் யூ. இப்போ வாங்க நம்ம புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். அங்கே இருந்தால் எல்லாம் திருநெல்வேலியில் எங்கள் நாத்தனா வீட்டுக்காரங்க ஸ்டேஷன் நல்லா பெரிய ஸ்டேஷனாக இருக்குல்ல. இது மாதிரி பல தடவை வந்திருக்கேன். நான் தனியாக இது ட்ராவல் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பிள்ளைங்க கூட வந்து பழகிட்டு பார்த்தீங்களா. இப்போ தனியாக ட்ராவல் பண்ணும் போது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. அந்த குகைக்குள்ள இறங்கி ஏறி எனக்கு தெரியாதவங்கள்ட்டலாம் நம்ம சரி தெரிஞ்சவங்கள்ட்டலாம் தெரியாத மாதிரி நான் கேட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். வேற சேலம் ஜங்ஷனில் நீட்டாக நல்லா சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க. நமக்கு புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பரவாயில்ல, யார்கிட்ட கேட்டால் நல்லா பதில் சூப்பராக சொல்கிறாங்க. ஏறியாச்சு. காலையிலே கூட்டத்தை பாருங்கள். 3:30 மணிக்கெலாம் வர்றது அனுபவமாக இருக்குது. சூப்பர். புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. 12 ரூபா. எல்லாட்டையும் சொல்லியிருக்கேன் புதிய பஸ் ஸ்டாண்டு சொல்லுங்கன்னு. இதுலேயே நமக்கு நல்வரவுன்னு ஒரு வெல்கம், வாங்க வெல்கம்னு பார்த்து இன்னும் பாசிட்டிவாக இருக்குது. ஜனல் ஓரத்தில் நமக்கு உட்கார்ந்து இடம் கிடச்சிட்டு இந்த அதிகாலையிலே எல்லாம் முடிச்சு நிறைய பேர் சாதனை பண்ணிக்கிறது சொல்கிறது உண்மை தான். இந்த அதிகாலையில் நம்ம வெளியே எழுந்து வந்த உடனே நமக்கு அவ்வளோ கூட்டு பயப்படாது. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தருமபுரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் போயிட்டுருக்கேன். காலையிலே டீ கடையை பாருங்கள், நல்லா மனமாக இருக்குது. காஃபி மனம் பார்த்துக்கங்க. சேலம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் பாருங்கள். இங்கே எங்கள் கொழுந்த எங்கள் மருமகா எப்படிமா இருக்க? ஏல வாண்டு சேலத்து டீயை குடிக்கலாம். சேர்ந்து ஒரு சிப் டீ. உறவு குடும்பம்லாம் இருந்தும் மும்பாயூரில் அனாதையாக கிடைக்கிறது இன்னச்சு. அந்த காலமே அங்கே பழக்கி போயாச்சு. வயிற்று குழப்பக்காக அங்கே இருக்கும். வாங்க எல்லாம் டீ குடிக்கணும். குடிக்காமா சொல்லிட்டா வாங்குறது பவானி உனக்கு. ஓகே, நாத்தனாரோட பேத்தியா குட்டி பாப்பா அம்மா. குழந்தை வீட்டுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் எதனா ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு வந்தால் பாருங்கள் எவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்கள். எது எடுத்தாலும் கூறு 50 ரூபாவாம். ஸ்வீட் ஒன்றும் இல்லையா? ஸ்வீட் இல்லையா ஒன்றும்? எங்கே கிடைக்கும்? எனக்கு டோட்டலாக கன்ஃபியூஸாக இருக்குது எந்த ஸ்வீட் வாங்கட்டும்னு. லட்டு எப்படி கிலோ? கேக்கு ஸ்வீட்டு அவங்க வீடு பால் காய்ச்சி கொடுத்தாங்க. இப்போ என்னால் போக முடியல. இப்போ அதெல்லாம் சும்மா போக முடியாது. ஸ்வீட் எடுத்து போகலாம். அவங்ககிட்ட இங்கே நம்ம ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு.